ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தாஸ் கிச்சன். இன்றைக்கி தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா ஃப்ளஃபி ஆம்லேட் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் பிளெண்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சால்ட்டு, பெப்பரு, 3 முட்டை, ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் வந்து எல்லோ தனியாக, ஒயிட் தனியாக நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிடுறேன். தனியாக அந்த எல்லோ கூட தேவைப்படும். ஸோ இது வந்து இப்போ வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக நுரையாக மாறுது. அதுக்கப்புறமா ஃபைனல் இந்த மாதிரி ஆகிடும். அப்போ வந்து நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து நடுவில் பெப்பர் கூட போட்டுக்கினேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கீழே விழாமல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆம்லேட் பண்ணிடலாம். நான் எல்லோவுக்கு வந்து தனியாக சால்ட்டு, பெப்பர், ஸோ இது 2 கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போடுங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு பேனில் எல்லோ போட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒயிட் வந்து நான் மேலே போட்டு, அதுக்கப்புறமா வந்து நான் லைட்டாக பெப்பர் கூட போட்டுக்கினேன். இந்த மாதிரி கொஞ்சம் மூடி வச்சு ஃப்ளஃபியாக வந்தது. ஸோ நல்லா புஃப்னு வந்த உடனே திருப்பி நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து திருப்பி போடுவேன். அந்த ஆம்லேட்டில் வந்து திருப்பி போட மாட்டாங்க. நான் திருப்பி போட்டேன், ஏன்னா எனக்கு அது பிடிக்கலை. ஸோ அதனால் ஃபைனல் இந்த மாதிரி தான் வந்தது. சூப்பராக இருந்தது. தாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.